மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ரீமேச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. வெளியூர் அன்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இப்ப பகுதிகளிலே நாங்கள் இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பல நோய்கள் காரணமாக அவர்களுக்கு இந்த தன்னுடைய பாலியல் வாழ்க்கையை அல்லது செக்ஷுவல் லைஃப் என்று சொல்லவும் அதை ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு பிரச்சனையை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். கடைசியாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்த விடயம் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு வைரஸை பற்றியது. எனவே நீங்கள் அதாவது சிறு வயதிலே அல்லது திருமணம் முடிப்பதற்கு முதல் யாருடனாவது நீங்கள் செக்ஸ் வைத்து கொண்டிருந்தால் அது 2 விதமான பாலியல் உறவுகள் இருக்கிறது. ஒன்று ஓரின பாலியல் சேர்க்கை அல்லது ஹோமோசெக்சுவல் இருக்கலாம், அல்லது லெஸ்பியனாக இருக்கலாம், அல்லது பைசெக்சுவல் என்று சொல்லப்படுகின்ற ஈர்ன பாலியல் சேர்க்கையாக இருந்தாலும் என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், எனக்கு இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் என்னுடைய இரத்தத்தில் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் அதை நீங்கள் இரத்த பரிசோதனையின் மூலமாக செய்து கொள்ள முடியும். அதற்குரிய வசதிகள் உலகம் முழுவதும் இருக்கின்றது. எங்களை நாட்டை பொறுத்த மட்டிலே இதற்குரிய அந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸுக்குரிய டைப் 1 டைப் 2 ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் 1 ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் 2க்குரிய இந்த இரத்தத்தில் இருக்கின்றது IgM IgG எனப்படுகின்ற இந்த பிறபொருள் எதிரிகளை நாங்கள் பரிசோதித்து பார்க்க முடியும். எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே அது ஏறக்குறைய 18,000 ரூபாய் முடியும். அதாவது ஏறக்குறைய 50 அமெரிக்கன் டாலர்ஸாக அது இருக்கலாம். எனவே அதை நீங்கள் ஒரு சோதித்து பார்க்கலாம். அதில் சோதித்து பார்ப்பதிலே ஒரு விதமான தீங்கு கிடையாது. அது உங்களுக்கு நன்மையைத்தான் பயக்க முடியும். அதே நேரத்திலே நீங்கள் திருமணம் முடித்த பிற்பாடு உங்களுடைய உச்ச துணைக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்களுடைய பெண் துணைக்கோ நீங்கள் அந்த நோயை கடத்தாமல் இருக்கக்கூட நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸுக்கு உலகத்திலே இது மட்டும் வேக்சினேஷன் அதாவது தடுப்பு ஊசி இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. தடுப்பூசி இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. இது சாதாரணமாக உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு நோயாக இருக்கிறது. 3ஆம் உலக நாடுகள் என்றால் என்ன, அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்றால் என்ன, எந்த நாடுகளிலும் இந்த நோய் பரவலாக காணப்படுகின்ற ஒரு நோயாக இருக்கின்றது என்றபடியினாலே இதுக்குரிய தடுப்பு மருந்துகள் வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றபடியினால இது ஆண்களுக்கு பெண்களுக்கு மிகவும் பாரதூரமான விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலின நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக இருக்கிறது. எனவே ஆண்கள் உங்களுக்கு உங்களுடைய இனப்பெருக்க தொகுதியிலே ஆண்குறியிலே ஒரு சின்ன சிறிய தண்ணீர் குமிழ்கள் போல கட்டிகள் வந்து தருகிறது, அவை உடைகிறது. சாதாரணமாக மெல்லிய ஒரு காய்ச்சல் இருக்கிறது என்றால் இது ஹெர்பிஸாக இருக்கலாம், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸாக இருக்கலாம். நீங்கள் இந்த இரத்தத்தை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அதில் இரத்தத்தை சோதித்து பார்க்கின்ற போது அதை நான் சொல்லிவிடுகிறேன். IgM IgG எனப்படுகின்ற ஆன்டிபாடிஸ் பிறபொருள் எதிரிகளை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். இந்த IgM எனப்படுகிற இந்த பிறபொருள் எதிரியை பார்க்கின்ற போது அது நோய் தொற்றிய உடனேயே இரத்தத்திலே வரும். இந்த IgG என்ற பிறபொருள் எதிரியானது உங்களுடைய வாழ்க்கை காலம் முழுக்க அப்படியே இரத்தத்தில் இருக்கும். எனவே நீங்கள் 20 வருடத்திற்கு முதல் இந்த நோயை உங்களுக்கு தொற்றி இருந்தால் 20 வருடத்துக்கு பிறகும் நாங்கள் இந்த IgG-க்குரிய இரத்தத்தை சோதித்து பார்ப்போமாக இருந்தால் அது பாசிட்டிவாகத்தான், அது உங்களுக்கு அந்த நோய் இருப்பதாகத்தான் காட்டும். அந்த நோய் இப்போது அல்ல, லாங் டேர்ம் நீண்ட கால போக்கிலே அது இரத்தத்திலே இருப்பதாகத்தான் அது காட்டுகிறது. எனவே இதையும் நீங்கள் செய்து கொள்வது நல்லது. எனவே பல பேர் எங்களிடம் வருகிறார்கள், உண்மையாக இந்த $50 எங்களுக்கு 18,000 ரூபாய் செலவழியும் என்ற பிரச்சனையினாலே நாங்கள் இதை இலகுவேல் இதை செய்வதில்லை. ஆனால் நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பிறகு இதை விரும்பினால் நீங்கள் இதை கட்டாயமாக இதை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இது மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு இரத்த பரிசோதனையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட காப்பாற்றக்கூடிய ஒரு பரிசோதனையாக இருக்கின்றது.
அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் இன்னும் ஒரு நோய் இருக்கின்றது. அதை நாங்கள் சிஃபிலிஸ் என்று சொல்லுவோம். அதாவது சிஃபிலிஸ் தான். எனவே இந்த நோய் உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு பிரச்சனையான ஒரு நோயாக இருக்கின்றது. இந்த நோய் கூட ஆண்களாகிய எங்களுக்கு தொற்றுமாக இருந்தால் அது எங்களுடைய பாலியல் நடவடிக்கைகளை அல்லது அது எங்களுடைய இந்த செக்ஷுவல் லைஃபை, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை, அதாவது பாலியல் நடவடிக்கைகளை, பாலியல் வேட்கைகளை எல்லாம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் சிஃபிலிஸ் என்ற நோயானது பல படிகளிலே இது இருக்கின்றது. இது கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு 6 மாதம் 7 மாதம் மட்டும் போனால் இது எங்களுடைய நரம்பு மண்டலத்தை, அதாவது மூளையை பாதிக்கலாம், முன்னானை பாதிக்கலாம், ஸ்பைனல் கோட் அல்லது ஸ்பைன் அல்லது மூளையை பாதிக்கலாம், முன்னால். அடுத்தது உங்களுடைய நரம்பு தொகுதி, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவோம். 2 நரம்பு தொகுதிகளையும் இது பாதிக்கின்றது. எனவே இது ஒரு பயங்கரமான ஒரு நோய். கடைசியில் எங்களுக்கு இதயம் கூட பாதிக்கப்பட்டு எங்களுக்கு இறப்பு அல்லது மரணம் ஏற்படலாம். எனவே இந்த நோயை நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது, அது மிகவும் முக்கியம். நீங்கள் ஒருவருடன் சென்று பாலியல் ரீதியான பாதுகாப்பற்ற பாலியல் ரீதியான தொடர்பு, அதாவது கொண்டம் அல்லது ஆணுரை பாவிக்காமல் நீங்கள் தொடர்புகளை கொள்ளுவீர்களாக இருந்தால் இந்த நோய் வரும். இந்த நோயினுடைய நோயறிவு காலம், அதாவது நான் முதலில் ஹெர்பீஸுக்கு நான் சொன்னனோ தெரியாது, இன்று நாங்கள் ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர், பாலியல் தொழிலாளியுடன் நாங்கள் பாதுகாப்பற்ற உடல் உறவை வைத்தால் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகிற வைரஸ் ஆனது எங்களுக்கு எப்போ அந்த நோயினுடைய அறிகுறி தெரியும், 2 to 7 நாட்களுக்குள்ளே அந்த அறிகுறி எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆண்குறியிலே சின்ன கட்டி வரும், தண்ணி கட்டி, வெடிக்கும், புண் வரும். ஆனால் இந்த சிஃபிலிஸ் எனப்படுகிற நோய்க்கு அதனுடைய நோயறிவு காலம் 1 மாதத்தில் இருந்து 3 மாதம், அதாவது 30 நாளில் இருந்து 90 நாள் மட்டும் இது இருக்கும். இது மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது. எனவே நான் இன்று ஒரு பாலியல் தொழிலாளியுடன் சென்றால் இந்த நோய் 3 மாதத்துக்கு பிறகு கூட எங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நோய் வருகின்ற போது என்ன ஏற்படும் என்றால் முதலிலே புண் ஏற்படும். இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸுக்கு ஏற்படுகின்ற அந்த புண்ணானது சரியான வலி அல்லது பெயின்ஃபுல் அல்சர்ஸ், சரியான நோவுடைய புண்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த சிஃபிலிஸிலே வருவது என்னவென்றால் ஒரே ஒரு வூன் மட்டும்தான் வரும், ஒரே ஒரு அல்சர் மட்டும்தான் வரும். அது என்ன செய்யாது, உங்களுக்கு நோவை ஏற்படுத்தாது. எனவே நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஆண் குறியிலே ஒரு குமிழ் மாதிரி வந்து வெடித்து புண்ணாக வந்தால் அது உங்களுக்கு வலிக்கிறதா, அது ஹெர்பீஸாக இருக்கும். வலி இல்லையா, அது சிஃபிலிஸாக இருக்கும். நிகழ்ச்சியை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு கட்டாயம் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மணி சின்னத்து மேல் சைன் அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவாக நிறைவேற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.